ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 25 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் MA 25 C01 அப்ளைடு கால்குலஸ், அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்ட்டியாக பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா MA 25 C01 அப்ளைடு கால்குலஸ் ரெகுலேஷன் 2025 குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் அந்த மெத்தட் பார்க்குறீங்க, அந்த டாபிக் பார்க்குறீங்கன்னா அது ரிலேட்டாக நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாச்சும் கிடச்சிச்சு, இல்லை இது ரிலேட்டடாக ஏதாச்சும் சம்ஸ் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு மாடலுக்கு ஒரு சில சம்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இதுதான் கேட்பாங்கன்னு கிடையாது, இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற சம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாடலில் இருக்க சம்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக்ஸில் இருக்க எல்லாமே கவர் பண்ணிடுங்க. இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்கதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் மீன் வேல்யூ தியரம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டினியூட்டி ஆஃப் ஃபங்க்ஷனும் கேட்கலாம். கீழே ஒரு மாடல் கொடுத்துருக்கேன், இது மாதிரி ஒரு சில சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டாப்பிக்கில் இருக்க ரிலேட்டடாக இருக்க சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிள், இந்த சிங்கிள் வேரியபிள் வந்து கேட்கலாம். ஸோ மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் செயின் ரூல்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டூ வேரியபிள்ஸ்லேருந்தும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில சம்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. லெக்ராஞ்ச் மல்டிப்ளையர் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு மாடல்ஸுக்கு கீழே சம்ஸும் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டாக இருக்கிற டாபிக்ஸ் ரிலேட்டாக இருக்க சம்ஸும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். யூனிட் 3ல் இன்டெக்ரல் கால்குலஸ், இது பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல நெட் சேஞ்ச் தீரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தீரம் கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சம்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பியில் உங்களுக்கு இன்டிஃபைனைட் இன்டெக்ரல்ஸ் ரொம்ப முக்கியம். அதோட ஏரியா ஆஃப் ரீஜன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அது நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதோட மாடல் கொஸ்டின் வந்து ரெகுலேஷன் 2021 மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலேஷன் இருக்கும், அதில் கால்குலஸ் கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் யூனிட்டில் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ், இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஃபுபினிஸ் தியரம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்ட்டீசியன் இன்டெக்ரலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டபுள் இன்டெக்ரல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டபுள் இன்டெக்ரல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்ட்டீசியன் அண்டு சிலிண்ட்ரிக்கல் அண்டு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், இதில் வந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸும் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு டோட்டலாகவே இதில் வந்து 4 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த மாதிரி வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது தெரில. 100 மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எந்த யூனிட்லேருந்து எது வரப்போகுது அப்படிங்கிறது தெரில. இருந்தாலும் எல்லா சம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த M1 பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ வரலாம் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்கிற டாபிக்ஸ்னால் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க டாபிக்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த டாபிக்ஸில் நிறையா சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் நம்ம ரெகுலேஷன் 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 25 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.